வணக்கம். சேஷாத்ரி, உங்களோட லேபர் லா அட்வைசர், கார்ப்பரேட் ட்ரைனர், பாஸ் ஐசி மெம்பர். பிஎஃப்பில் வந்து 7A செக்ஷன் 7A பிஎஃப் ஆக்டில் என்ன சொல்கிறதுனா, டிட்டர்மினேஷன் ஆஃப் மணி டியூ ஃப்ரம் த எம்ப்ளாயர்கிட்டேருந்து எவ்வளோ வந்து வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறத அத்தாரிட்டிஸ் கேன் டிசைட். அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி எவ்வளோ வரணுன்றதை டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது 7A. அதில் தான் இன்ஸ்பெக்ஷன்லாம் நடக்கும். அப்படி நடக்கும்போது நடந்த ஒரு டியூ இருக்குது அப்படின்னா, அந்த டியூவில் வந்து 7Qவில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் லேட்டாக இப்போ வந்து பே பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணல, அதனால் லேட்டாக பே பண்ணுறோம், அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்குது. செக்ஷன் 14Bயில் வந்து டேமேஜஸ், இதே மாதிரி லேட்டாக பே பண்ணதுனால ஆர்கனைசேஷனுக்கு ஏற்பட்ட டேமேஜஸை இட் இஸ் எம்பவர்ட். யாருக்கு எம்பவர்ட்னா, அந்த இன்ஸ்பெக்டர், இந்த கன்சர்ன் ஆஃபீஸருக்கு எம்பவர்ட், அவங்க வந்து நிர்ணயிக்கலாம் அப்படின்றது. இப்படிப்பட்ட ஒரு கேஸில் வந்து பார்த்திங்கன்னா, பிஎஃப் வந்து டிலேவாக பே பண்ணிட்டு 1982 இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்படி பே பண்ணியிருக்கும்போது, இது எங்கன்னா ஹோலி கிராஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இது எங்கன்னா சத்தீஸ்கர் ஹைகோர்ட்டில் நடக்கிறது. அப்படி நடக்கும்போது டிட்டர்மினேஷன் பண்ணியாச்சு 1982க்கு. அதுக்குண்டான எவ்வளோ டியூன்றது பண்ணி எம்ப்ளாயர் ஒருத்தண்டு கட்டிடுறார். அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடுது. டேமேஜஸ் இது பண்ணும்போது ஹெவி டேமேஜஸாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் ரூபா டேமேஜஸ் வந்து வந்துடுது. அவங்க பிஎஃப் ட்ரிபியூனலில் அப்பீல் பண்ண ட்ரிபியூனல் வந்து ஒரு 25% குறைச்சிருக்காங்க. அது வந்து சரியில்லைன்ட்டு பிஎஃப் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சத்தீஸ்கர் ஹைகோர்ட்டு சிங்கிள் ஜட்ஜுக்கு போயிருக்கு. அப்படி போகும்போது நிறைய இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கேஸெல்லாம் ரெஃபர் பண்ணி ட்ரிபியூனல் பண்ணது 25% குறைச்சது சரிதான். ஏன்னா அதில் சொல்லும்போது அழகாக சொல்லியிருக்கு என்னென்னா, பெனால்ட்டி, அதாவது த எம்ப்ளாயர் பை வே ஆஃப் பெனால்ட்டி அண்ட் சச் டேமேஜஸ் ஷுட் நாட் எக்ஸீட் த அமௌண்ட் ஆஃப் அரியர்ஸ் ஆஸ் மே பி ஸ்பெசிஃபைடு இன் த ஸ்கீம். அரியர்ஸ் அமௌண்ட்டை விட டேமேஜஸ் அதிகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பேராவை எடுத்துகிட்டு டேமேஜஸை வந்து கம்மி பண்ணது, ட்ரிபியூனல் கம்மி பண்ணது சரி அப்படிங்கிறத தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து தெரியாது என்னென்னா, அரியர்ஸ் அமௌண்ட்டை விட டேமேஜ் அமௌண்ட் அதிகமாக போகக்கூடாது அப்படிங்கிறத இந்த கேஸ்லாலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மேலும் தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.